நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் மணியங்குளத்தில் பிறந்தவன். தமிழ் அறிஞர் சிலம்பொலி சு. செல்லப்பனார் அவர்களை பற்றி ஒரு சொற்பொழிவு செய்கிறேன். பேஸ்புக் நிறுவனத்தாருக்கும் மற்றும் பேஸ்புக் நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேஸ்புக் வாசகர் வட்டத்தில் என்னுடைய வீடியோக்களை பார்த்துவிட்டு நிறைய பேர் போன் செய்து பேசினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் முத்துகாபுட்டி அருகில் உள்ள சுப்பராய கவுண்டர் பழனியம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் சிலம்பொலி சு. செல்லப்பனார் அவர்கள். கண்ணந்த குலத்தை சேர்ந்தவர். இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். 1954 ஆண்டு சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களால் சிலம்பொலி என்ற பட்டம் திரு செல்லப்பனாருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அன்றைய சேலம் மாவட்டத்தினுடைய கல்வித்துறையின் முதன்மை அதிகாரியாக இருந்தபோது சேலம் பகுதி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு முறையாக தகுதியாக லஞ்சம் வாங்காமல் ஆசிரியர் பணி நியமனம் செய்து கொடுத்தவர். ஆசிரியர் பணியில் பலரை அமர்த்தியவர் கல்வித்துறை அதிகாரியாக இருந்தபோது திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள். அது மட்டுமல்ல, 60 விருது வாங்கி இருக்கிறார். அதில் 30 விருது தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்டது, மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டிலே 60 விருது பெற்ற ஒரே தமிழறிஞர் திரு சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள். புகழ்ந்து சொல்லவில்லை, உண்மையை சொல்கிறேன். நான் பாக்கியா பத்திரிகையில் திரு கே. பாக்கியராஜ் அவர்களிடம் அந்த பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் பணிபுரிய என்னை அவரே அழைத்து சென்றார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகில் உள்ள கங்கா நாயக்கன்பட்டியை சேர்ந்த சி. சர்வராஜ் அவர்களும் கூட வந்தார். இது 100க்கு 100 உண்மை. பாக்கியராஜ் அவர்கள் எனக்கு அங்கேயே தங்குவதற்கு அறையும் 3 வேளை சாப்பாடும் அனுமதி கொடுத்து என்னை அங்கே தங்க வைத்தார். அதற்கு உறுதுணையாக இருந்தார். பாக்கியா பத்திரிகையில் நான் உதவி ஆசிரியர் குழுவில் பணிபுரியும் போது தமிழ்நாட்டில் உள்ள ஏகப்பட்ட இளம் கவிஞர்களின் கவிதைகளை தேர்வு செய்து திரு கே. பாக்கியராஜ் அவர்களிடம் காட்டி பரிந்துரை செய்தவன். அந்த பெருமை திரு கவிஞர் பதுமை செல்வன் அவர்களுக்கு உண்டு என்பதை மாறுதட்டி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன், மொரீசியஸ், ஐக்கிய அரபு நாடுகள், இப்படி உலகில் உள்ள அனைத்து பெரிய நாடுகளுக்கும் சென்று சொற்பொழிவு செய்தவர் திரு சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள். நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தந்தவர். ஒன்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, அடுத்தது சிலம்பொலி சு. செல்லப்பனார், அதற்கு அடுத்தது பாவலர் மா. முத்துச்சாமி அவர்கள். கொங்கு கொங்கு என்று சொல்லுகின்றவர்கள் அன்றைக்கு இவர்களை மறந்திருந்தால் நாமக்கல் மாவட்டத்திற்கு புகழ் கிடைத்திருக்காது. கொங்கு சமுதாயத்திலே சிலம்பொலி செல்லப்பனாரும் மரியாதைக்குரிய பாவலர் மா. முத்துச்சாமி அவர்களும் வலது கண்ணாகவும் இடது கண்ணாகவும் இருந்தவர்கள். அவர்கள் வேறு கட்சியில் இருந்தாலும் கூட கொங்கு சமுதாயத்திற்கு பெருமை தேடி கொடுத்த தகுதியானவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இவர்களோடு நெருங்கி பழகியவர் யார் என்றால் அது
திரு சிலம்பொலி செல்லப்பன் அவர்களும் பாவலர் மா முத்துச்சாமி அவர்களும் எம்ஜிஆர் இடத்திலும் அண்ணாவிடத்திலும் கலைஞர் இடத்திலும் இந்த இரண்டு பேரும் பாவலர் மா முத்துச்சாமி அவர்களும் சிலம்பொலி திரு செல்லப்பன் அவர்களும் சென்றால் உடனடியாக அவர்களை வரச் சொல்லுங்கள் என்று அனுமதி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள் இந்த இரண்டு பேரும். அதாவது சிலம்பொலியாரும் பாவலர் மா முத்துச்சாமி அவர்களும் அன்று நினைத்திருந்தால் சேலத்தில் 100 ஏக்கர், நாமக்கல்லில் 100 ஏக்கர் நிலம் வாங்கி இருக்கலாம், பங்களா கட்டி இருக்கலாம். அவர்கள் அதற்கு ஆசைப்படவில்லை. நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமான புத்தகங்கள் வைத்திருந்தவர் 2 பேர். ஒருவர் NP ராமசாமி கவுண்டர், அடுத்தது திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள். புத்தகங்களை சேகரித்தார்களே தவிர இவர்கள் பணத்தை சேகரிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்திலும் தமிழ் சொற்பொழிவாற்றி சிலப்பதிகாரத்திற்கு பெருமை தேடி கொடுத்தவர் திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள். அப்படிப்பட்ட மாபெரும் தமிழ் அறிஞருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிவியாம்பலத்திற்கு அருகில் கொண்டம்பட்டி மேடு என்ற இடத்திலே ஆள் உயர சிலை நிறுவி அதை காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நமது முதலமைச்சர். அப்படி பெருமை கொண்டவர் நமது சிலம்பொலி சு செல்லப்பனார் அவர்கள். சிலம்பொலி சு செல்லப்பனார் அவர்கள் தமிழறிஞராகவும் மிகச்சிறந்த பண்பாளராகவும் நாமக்கல் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி கொடுத்தவர். ஒரு முறை என்னிடம் மரியாதைக்குரிய கவிஞர் வைரமுத்து அவர்கள் நேரில் சொன்னது, நான் காதல் திருமணம் செய்து கொண்ட போது பதுமை செல்வன் எனக்கு தனி குடித்தனம் போகும்போது அனைத்து பொருள்களையும் என்னுடைய தந்தை போல் இருந்து வீட்டிற்கு வாங்கி கொடுத்தவர். சமையல் சாமான்கள் மற்றும் படுக்கை அறைக்கு தேவையான கட்டில் மெத்தைகள் மற்றும் அனைத்து பொருள்களையும், பீரோ, இப்படி அனைத்து பொருள்களையும் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு தன்னுடைய தந்தையார் போல் இருந்து வாங்கி கொடுத்தவர் திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள். அது மட்டுமல்ல, கவிஞர் வைரமுத்து இந்த நிகழ்வை இதுவரை நான் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். கவியரசு கண்ணதாசன், கவிஞர் வாலி, புலவர் புலமை பித்தன், கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் வைரமுத்து, இப்படி தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற கவிஞர்களுக்கு நண்பராகவும் மிகச்சிறந்த மனிதராகவும் இருந்தவர் திரு சிலம்பொலி சு செல்லப்பனார் அவர்கள். கடைசி வரைக்கும் தமிழ் 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 என்று வாழ்ந்தவர். நன்றி, வணக்கம், வாழ்க செந்தமிழ்.